மற்றொரு திரைப்பட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த நூற்றாண்டிலே ஸ்மார்ட் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சியடைந்திருக்கின்றது. சாமானியன் ஒருவனின் பார்வையிலே ஸ்மார்ட் தொழில்நுட்பம் உலகத்தின் வாசல்படி ஸ்மார்ட் போன் என்று சொல்லலாம். சாமானியர்களுடன் ஸ்மார்ட் போன் கைகோர்த்த போது சோஷியல் மீடியாவின் எழுச்சி தவிர்க்க முடியாதாகியது. எங்கும் எதிலும் எப்போதும் சோஷியல் மீடியா என்பது எழுதப்படாத ஒரு விதியாக ஆகிவிட்டது. உயிர் வாழ்வுக்கு சோஷியல் மீடியா அவசியம் என்ற ஒரு நிலை கூட உருவாகிவிட்டது என்று சொல்லலாம். இத்தகைய ஒரு நிலை படிப்படியாக ஏற்பட்டதல்ல, சடுதியாக ஏற்பட்டதாகும். அதனாலேயே கண்ணை கட்டி காட்டில் விட்டது போன்ற ஒரு நிலை காணப்படுகின்றது என்று கூட சொல்லலாம். சோஷியல் மீடியா பயன்பாடு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்ற ஒரு சூழலிலே அது உள ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு, குறிப்பாக சிறுவர்கள் வளரிளம் பருவத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு தொடர்பாக பேசுவதற்காக கல்விசார் உளவியலாளரும் சிறுவர் உரிமை வல்லுநருமான டாக்டர் சரண்யா ஜெயக்குமார் அவர்களை இன்றைய திரைப்பு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்திருக்கின்றோம். முதலில் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்மா. வணக்கம். நீங்கள் தமிழ்நாடு சிறுவர் உரிமை பாதுகாப்பு ஆணையத்திலே உறுப்பினராக செயற்பட்டவர். இலத்திரனியல் தளத்திலே சிறுவர்கள் என்னும் விடயத்தில் நிறைந்த அனுபவம் கொண்டவர். உயர்கல்வி நிறுவனங்கள், தமிழ்நாடு காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகளிலே இந்த சிறுவர் விவகாரங்களிலே சுயாதீனமான ஒரு ஆலோசனைகளை தரக்கூடியவர். போலோ ஆராய்ச்சி அமைப்பின் முதன்மை வழிகாட்டியாக கூட இருக்கின்றீர்கள். இந்த சிறுவர் மற்றும் கல்வி மேம்பாட்டில் அதிக அக்கறை கொண்டதோடு மட்டுமல்லாது விழிப்புணர்வு உரைகளை கூட தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றீர்கள். இந்த சோஷியல் மீடியா பயன்பாடு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகின்றமை எப்படியான தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? சோஷியல் மீடியாவோட தாக்கம் அப்படின்னு சொல்றதை விட இந்த ஹேண்ட் ஹெல்ட் டிவைசஸ், நம்ம கையில வச்சு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பம், அது ஒரு மொபைலா இருக்கலாம், அது லேப்டாப்பா இருக்கலாம், அது ஒரு ஐபேடா இருக்கலாம், இல்ல அதிக நேரம் பார்க்கக்கூடிய டிவியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நம்ம பர்சனலா வச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த உபகரணங்கள் இது நம்மளுக்கு எந்த விதமான பாதிப்பு, குழந்தைகள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க, என்கிட்ட வர்ற கேசஸ்ல குழந்தைகளை விட அதிகமாக கிட்டத்தட்ட உங்க வயசுல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் சீனியர் சிட்டிசன்ஸ் அதிகம், அவங்களுக்கும் பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. தாத்தா பாட்டிக்கு குழந்தைகள்கிட்ட கதை சொல்ல பிடிக்கல, குழந்தைகளோட சேர்ந்து டிவி பார்க்க பிடிக்குது. அப்போ அதிக நேரம் போன்லயே சோஃபால படுத்துட்டு பள்ளிக்கொண்ட பெருமாள் மாதிரி அப்படியே படுத்துட்டு போனையே நோண்டிட்டு இருக்கிற தாத்தா பாட்டியும் இன்னைக்கு இருக்கிறாங்க. குழந்தைகளோட நேரம் செலவிடாத தாய் தகப்பன்மார்களும் இருக்கிறார்கள். குழந்தைகள் மட்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவங்கள மட்டும்தான் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம விலக முடியாது. குழந்தைகளையும் பாதிக்குது. நம்ம ஒரு நாளையில எத்தனை விதமான விஷயங்களை நம்ம செய்யறோம். காலையில எழுந்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் மத்தவங்கள்ட்ட பேசுறது, குளிக்கிறது, சாப்பிடுறது, விளையாடுறது. எத்தனை வயதானாலும் விளையாட்டு என்பது எல்லாருக்கும் உண்டானது. மத்தவங்கள்ட்ட சில விஷயங்களை பத்தி பேசுறது, நாட்டு நடப்பை பத்தி பேசுறது, சமைக்கிறது, நம்மள நாமே பாத்துக்கிறது, இது எல்லாம் இருக்கும் போதும் இது எல்லாத்துக்குமான நேரத்தை மக்கள் குறைச்சிக்கிட்டு இந்த போன் அப்படிங்கிற விஷயத்துக்கு நேரம் அதிகமா செலவிடும் போது அவங்களுக்கு சோசியல் ஐசோலேஷன் அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. அவங்களுக்கு தேவையான சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய டோபமீன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமா சுரக்கக்கூடிய இடம் எது? சில விளையாட்டுகளிலும், வண்டி ஓட்டும் போதிலும், போன் பார்க்கும் போதிலும் இந்த டோபமீன் அப்படிங்கிற ஹார்மோன் நிறைய சுரக்குது. இந்த டோபமீன் சுரக்கக்கூடிய விஷயங்களை மட்டும்தான் எனக்கு செய்ய பிடிக்குது, மத்த எந்த விஷயத்தையும் எனக்கு பெருசா செய்ய பிடிக்கலங்கிறது நாங்க சொல்லுவோம் அது ஒரு ரெட் பிளாக். இப்போ ஒரு கணவருக்கு மனைவியை கூட்டிட்டு ஒரு கோயிலுக்கு போறது அப்படிங்கிறது அவர் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது பெரிய சுவாரஸ்யமா இருக்கோ இல்லையோ அவர் செய்துத்தானே ஆகணும். ஆனா அதை விட வீட்டுல வீடியோ கேம் விளையாடுறது சுவாரஸ்யமா இருக்கு அவருக்கு. அப்ப இத செய்யறாரு, மனைவியோட உட்கார்ந்து பேசுறது பிடிக்கல, மனைவியோட நேரம் செலவிடுறது பிடிக்கல,
ம். குழந்தைகளோட நேரம் செலவிடுறது பிடிக்கல. ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு போனீங்கன்னா ஈவினிங் ஆனா அம்மா ஒரு பக்கம் போனோட இருக்கிறா, அப்பா ஒரு பக்கம் போனோட இருக்கிறார், குழந்தைகள் ம். ஒரு பக்கம் போனோட ஆமா. டின்னருக்கு மட்டும் மீட் பண்றாங்க. அது ஆமா. வரைக்குமாவது இன்னைக்கு இருக்கு. ஆனால் மத்த விஷயங்கள்ல ஆர்வம் குறைவதும், இந்த தொழில்நுட்பங்கள் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட்ல மட்டும் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிப்பதும் ம். வாழ்க்கைக்கு நல்லது அல்லவே அல்ல. ம். ம். இதிலிருந்து எப்படியாக இந்த இது ஒரு அடிக்ஷன் என்று கூட சொல்லலாம் இல்லையா? அதிலிருந்து எப்படியாக வெளியே வருவது என்று சொல்ல முடியுமா? இத கண்டிப்பா ஏன் அடிக்ஷன்னு சொல்லணும் அப்படின்னா, ம். அதிகமாக போன்ல நேரம் செலவிடக்கூடிய ஒரு குழந்தை, ம். அந்த குழந்தையோட பிரெயினையும் கொக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரக் யூஸ் ம். பண்ற ஒரு அடல்ட் ம். அவரோட பிரெயினையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா 2 பிரெயின் இமேஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ம். இப்ப அதிகமாக போன்ல நேரம் செலவிடுவதும் ம். ட்ரக்ஸ் எடுக்கிறதும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ம். கையெல்லாம் நடுக்குது, காலையில எந்திரிச்சா கை போனுக்கு தான் போகுது, ம். போனைத்தான் முதல்ல தூக்க தோணுது, ம். அதைத்தான் முதல்ல பார்க்க தோணுது. பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்தா அம்மாட்ட உட்கார்ந்து கதை பேச தோணல, டிவிய ஃபர்ஸ்ட் போன். போடுவோம், ஆமா. அதுதான் தோணுது இல்லையா? அப்போ எதுல நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கு? அது உங்களுக்கு நல்லது செய்தா கெட்டது செய்தான்னு கேட்டா இது கண்டிப்பா கெடுதல் மட்டுமே அதிகமாக செய்யக்கூடிய விஷயம். ம். இதுல ம். ஒண்ணு சொல்லணும். சமீபத்துல ம். ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நான் போயிருந்தேன். ம். 5 வயது குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டி. 5th பர்த்டேனால அவங்க கிராண்டா பண்ணாங்க இந்த பர்த்டே பார்ட்டிய. ரொம்ப ம். செல்வந்தர்கள், பணக்காரர்கள். ம். அந்த பர்த்டே பார்ட்டில எல்லாமே இருக்கு. பலூன்ஸ் இருக்கு, பபிள்ஸ் இருக்கு, கிஃப்ட் இருக்கு, கேக் இருக்கு, ஓடி ஓடி விளையாடலாம். அப்புறம் கேரிகேச்சர், நம்மள வரையறதுக்கு ஒரு ஆள் அங்க உட்கார்ந்து ஆமா. வரைஞ்சிட்டு இருக்காரு, நெய்யாட் இருக்குது, எல்லாமே இருக்கு. ஓரளவுக்கு 13, 14 வயதான குழந்தைகள் அது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றாங்க. ம். ஆனா 5, 6, 4 வயது குழந்தைகள் ஒரு 20 நிமிஷம் அது எல்லாத்துலயுமே கொஞ்சம் ம். ஈடுபாடோட இருந்தாங்க. ஆனா அதன் பிறகு இது எந்த விஷயமுமே அவங்கள சுவாரஸ்யப்படுத்தல. ம். என்ன பண்றாங்க? அம்மாட்ட போய் அம்மா அம்மா போன் கொடு, போன் கொடு, போன் கொடு, இல்ல வீட்டுக்கு போலாம், வீட்டுக்கு போலாம். இங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் போது இது எதையுமே உங்களுக்கு உங்களுக்கு இது சுவாரஸ்யமா தெரியலன்னா வாழ்க்கையில வேற எதுவுமே உங்களை சுவாரஸ்யப்படுத்த முடியாது. ம். கல்யாணம், ரொமான்ஸ், லவ் லைஃப், வேலை, வேலையில பாராட்டு எதுவுமே உங்களை சுவாரஸ்யப்படுத்தாது. ம். இப்போ நாங்க ஜெனரேஷன் ஆல்பான்னு சொல்றோம். அதாவது 2012க்கு மேல் பிறந்த குழந்தைகள். ம். ஆல்ரெடி ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜெனரேஷனை வச்சு ஒரு ஆபீஸ்ல வேலை வாங்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு எல்லா ஹெச்ஆரும் சொல்றாங்க. ம். ஒரு அதாவது 90s 80sல எல்லாம் நல்லா வேலை வாங்க முடிஞ்சது. ஒரு வேலையை ஆமா. சொன்னா நீட்டா செய்துட்டு வருவாங்க. இன்னைக்கு சாட் ஜிபிடி இருக்கு, அதை யூஸ் பண்ணி கூட இந்த வேலையை ஒழுங்கா செய்துட்டு வர்றது தெரியல, அதுல ஆர்வம் இல்ல, ஈடுபாடு இல்ல ம். அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த ஜெனரேஷன் ஆல்பான்னு சொல்ற குழந்தைகளுக்கு எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை செய்ய மாட்டேன், எனக்கு என்ன பிடிக்குதோ அதை நான் செஞ்சுட்டு போயிடுவேன். அப்ப என்ன பிடிக்குதுங்கிறது வெறும் இந்த மாதிரி அதிகமா சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய ட்ரக்ஸ், ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட், ம். அந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயங்கள் தான் அதிகமா சுவாரஸ்யப்படுத்துது. அதுக்கு அவங்களுக்கு அடிமையாகக்கூடிய தன்மை பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. நீங்க நீங்க சொன்னீங்க, அதாவது ரொம்ப சின்ன குழந்தைங்க தான் அதிகமா இந்த போன்ல ஈடுபடுறாங்க. ஒரு 12, 13 வயசு பசங்க கூட ஆக்டிவிட்டியில அதிகமாக ஈடுபடும் போது இந்த சின்ன குழந்தைங்க, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பிறந்ததுல இருந்தே போன்ல ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா, ஒரு 2, 3 வயசுல இருந்தே. அப்ப அந்த பேரண்ட்ஸ் அவங்களுடைய அப்ரிங்கிங் என்ன மாதிரி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா குழந்தைங்க இப்ப ஒரு 2, 3 வயசு குழந்தைங்க பாத்தீங்கன்னா போன் கொடுக்கலன்னா ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப்பிடும் போதோ இல்லைன்னா ரொம்ப தகராறு பண்ணி நிலத்துல விழுந்து அழுது புரண்டு, ஒரு ஷாப்பிங் மால்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க தகராறு பண்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு பேரண்ட்ஸுக்கு நீங்க எப்படியான ஒரு அட்வைஸ் சொல்லுவீங்க அந்த விஷயத்துல? அமெரிக்கன் சைக்காலஜிக்கல் அசோசியேஷன் என்ன சொல்றாங்கன்னா 2 வயது வரை ம். குழந்தைகளுக்கு எந்த விதமான ஸ்கிரீன் என்டர்டெயின்மெண்ட்டும் காட்டாதீங்க. அது ம். டிவி, போன், ஐபேட், லேப்டாப் எதுவா வேணா இருக்கலாம், எதையும் காட்டாதீர்கள். அப்ப எதுதான் அவங்க பாக்கலாம்னா, வெளியூர்ல இருக்கிற அம்மா அப்பாவா இருந்தா அவங்களோட தாத்தா பாட்டி எல்லாம் இங்க இந்தியாவுல இருக்கிறாங்க, இல்ல ஸ்ரீலங்கால இருக்கிறாங்க, அந்த மாதிரி வெளியூர்ல தாத்தா பாட்டி இருந்தா
ம், பேர குழந்தைகளை வீடியோ கால்ல காட்டலாம். மேக்சிமம் அவங்க பார்க்கக்கூடிய ஸ்கிரீன் அவ்வளவுதான். இதெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு பாசிபிளா? இப்படி எல்லாம் குழந்தைய வளர்க்க முடியுமான்னு கேட்டா முடியும். ம், நான் என் பிள்ளைல அப்படித்தான் வளர்த்தேன். நிறைய பேர் இங்க அப்படித்தான் வளர்க்குறாங்க. 2 வயசு வரைக்கும் ஸ்கிரீனே நாங்க காட்ட மாட்டோம். காட்டலைன்னா கேட்காது. அந்த ம், குழந்தைக்கு தெரியாத விஷயத்த அது கேட்கறது கிடையாது. ம், பியர் பிரஷர் அப்படிங்கிறது எப்ப வரும்னா, சரியா ம், அந்த 5 வயசு 6 வயசுல வரும். பக்கத்து வீட்டு குழந்தை எல்லாம் பாக்குது, என்ன மட்டும் ஏன் பார்க்க விட மாட்டீங்க? ம், அந்த டைம்ல நம்ம 2 வயசுக்கு மேல இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். கைடட் வாட்சிங்னு சொல்லுவோம். ம், கைடட் வாட்சிங்னா என்ன? ஒரு பெரிய திரையில் குழந்தை ஆசைப்பட்டதை 30 நிமிஷம் பார்க்கலாம். அந்த ம், குழந்தை பாக்குற விஷயங்களை அம்மாவோ அப்பாவோ தாத்தாவோ பாட்டியோ ஒரு அண்ணாவோ அக்காவோ சேர்ந்து கூட உட்கார்ந்து பார்க்கணும். அத ம், பத்தி பேசணும். அத பத்தி ஒரு கலந்துரையாடல் இருக்கணும். அது ஒரு ஒன் வே என்டர்டெயின்மெண்டா இருக்கக்கூடாது. ம், அப்பதான் அடுத்து ஒரு 5 வயசு 6 வயசு ஆகும் போதும் ஒரு 30 மினிட்ஸ் அது நான் வாழக்கூடிய உலகத்துல அது ஒரு அங்கம் அப்படிங்கறது அவங்களுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்கிரீன் தான் அவங்க உலகமா மாறிடும். சமீபத்துல ம், ம், ரெஸ்டாரண்ட்க்கு போய் நாங்க ஃபேமிலியோட சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ம், பக்கத்துல ஒரு டேபிள்ல வந்து ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு சின்ன பையன் ஒரு தாத்தா ம், எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த எந்த கான்வர்சேஷன்லயும் அவர் வந்து இன்வால்வே ஆகல. அவர் ம், கண் அந்த ஐபேடுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இங்க இருந்து அம்மா ஸ்பூன்ல குடுக்குறாங்க, இப்ப திரும்புறாரு, வாய் வாங்குறாரு. அது என்ன சாப்பிடுறோன்றதும் தெரியல, என்ன அளவு, அது என்ன டேஸ்ட், எதுவுமே தெரியல. அப்பவே எனக்கு கொஞ்சம் கையெல்லாம் நமங்குது. ஐயோ இந்த பிள்ளைய இப்படி போட்டு வளர்க்குறாங்களே அப்படின்னு இருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கும்போது சாப்பிட்டு முடிச்ச பிறகு கொஞ்ச நேரத்துல ஒரு கேக் ஒண்ணு வருது. அந்த தாத்தாக்கு பர்த்டே. அப்ப அவங்க ம், கேக் வெட்டுறாங்க. அப்ப அந்த அம்மா வந்து தம்பி வா கேக் வெட்டுவோம், தம்பி வா கேக் வெட்டுவோம். இல்ல, இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த வெறும் அந்த ஐபேட்ல இருக்கிற கார்ட்டூனை மட்டும்தான் அவர் பாப்பாரு. அவரோட உலகமே அது மட்டும்தான். அப்போ நிஜமாக நம்ம வாழக்கூடிய இந்த உலகம் நம்ம கண்ணுக்கு தெரியல. அதுல இருக்க மக்கள் நம்ம கண்ணுக்கு தெரியல. இந்த ஸ்கிரீன் மட்டும்தான் தெரியுது. ஏன்னா அது ரொம்ப கலர்ஃபுல், ரொம்ப ம், பிளாஷி, ரொம்ப நாய்ஸி, ரொம்ப ஃபாஸ்ட். கிட்டத்தட்ட பைத்தியக்காரர்கள் மாதிரி ஆயிடுவாங்க. ம், மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகளாக மாறுவார்கள். இன்னைக்கு ம், ஸ்கிரீன் ஆட்டிசம் அப்படின்னு சொல்றோம். ம், டிஜிட்டல் டிமென்ஷியான்னு சொல்றோம். இதெல்லாம் ரொம்ப சின்ன வயசுலயே வருது குழந்தைகளுக்கு. நம்ம சொல்றோம்ல, ஐயோ அவன் டிவி பார்க்காம சாப்பிடவே மாட்டான் டாக்டர். ஆமா. யாருங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணது? நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. அந்த ம், குழந்தை பிறக்கும் போதே டிவியோடயேவா பிறந்துச்சு, இல்ல போனோடயேவா பிறந்துச்சு. உங்களுக்கு வேலை சுலபமாகணும்ன்றனால நீங்க வந்து அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு அது உங்களுக்கே பெரிய பிரச்சனையா மாறுது. அப்ப சின்ன வயசுல இருந்தே இன்ட்ரோடியூஸ் பண்ணாமல் இருப்பது நல்லது. அப்ப என்ன பண்ணலாம்? டாய்ஸ் வச்சு விளையாட வைக்கலாம். பாத்திரத்தை ம், தூக்கி போட்டு டங்கு டங்கு டங்குன்னு அடிக்குதா? விளையாடட்டும். பாத்ரூம்ல போய் தண்ணி அள்ளி அள்ளி கீழே விட்டுதா? விளையாடட்டும். பல வகையான விளையாட்டுகள் இருக்கு. உளவியல் சொல்லுது 12 வகையான விளையாட்டுகள் இருக்கு. குழந்தைகள் ம், விளையாட வேண்டிய விளையாட்டுகள். அதுல 12வது வகையான விளையாட்டு தான் அந்த இ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது. இன்னைக்கு ம், இருக்கிற குழந்தைகள் இ என்டர்டெயின்மெண்ட் மட்டும்தான் எல்லா நேரமும் விளையாடுறாங்க. மீதி ம், மத்த விளையாட்டுகள் விளையாடுறதே கிடையாது. ஒரு ம், 15 வயது பெண் குழந்தை என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வரும்போது ம், நான் சொல்றேன், உன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூப்பிடுறா, நீ விளையாடு. ஷீ இஸ் லாஃபிங். என்ன டாக்டர் சொல்றீங்க? 15 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நான் ஏன் விளையாடணும்? ஐயா 21 வயசுல நான் கல்ல தூக்கி போட்டு நொண்டி ஆடி விளையாடி இருக்கேன். ம், நம்மளுக்கு விளையாட தெரிஞ்ச அளவு கூட இன்னைக்கும் உங்கள்ட்ட கேரம் போர்டு கொடுத்தா நீங்க விளையாட மாட்டீங்களா? ம், அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய வெரி யங் ஜெனரேஷனுக்கு விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத விஷயமா இருக்கு. இது ஒரு ம். பெரிய பிரச்சனையாகும். ம். நீங்க அதாவது சின்ன குழந்தைகளுக்கு ஸ்க்ரீன் டைமை குறைக்கணும். அது பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆனா, எதார்த்தத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு 80, 90 விழுக்காடான குழந்தைங்க வந்து அந்த ஸ்க்ரீன் டைமோட தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்ப இன்னொரு 10, 15 வருஷத்துல, இல்ல ஒரு 20 வருஷத்துல, இந்த குழந்தைங்க ஒரு காலேஜ் படிக்கிற வயசுல வரும்போது, இல்ல ஒரு அடல்ட்டா வரும்போது, எப்படியான சமூக பிரச்சனைகள் ஏற்படும்ன்று நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா, அதுதான் எதார்த்தம். அந்த மாதிரி தான் வளர்ந்துட்டு இருக்காங்க. சோ, அத பத்தி சார், சொல்லுங்களேன். நம்ம வந்து நேபாள்ல நடந்த ஜென்சி போராட்டத்தை பார்த்தோம்ல. ஆமா. அது எங்க இருந்து ஆரம்பிச்சது? அரசியல் சார்ந்த ஒரு போராட்டமே கிடையாது. ம். அவங்க ஊர்ல சோசியல் மீடியாவை பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா பிள்ளைகள் எல்லாரும் எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியால இருக்காங்க, நேரத்தை ம். வீணடிக்கிறாங்க, மரியாதையான வாழ்க்கையை வாழ மாட்டேங்கிறாங்க, இவங்க ம். படிக்க மாட்டேங்கிறாங்க, உருப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ம். நாடு சோசியல் மீடியாவை பேன் செய்தது. ம். ஓவர் நைட்ல எல்லா
என்ன சொல்றது, ஆல்கஹால் விக்கிற கடையை மூடுனா குடிக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகும்? ம். அப்செட் ஆகும், வித்ட்ரால் எஃபெக்ட்ஸ் வரும். ஆமா. அதேதான் நடக்கும். அவங்களால அதுல இருந்து வெளியில வர முடியாது, மிருகங்களாக மாறக்கூடும். அவங்கள ஒரு நாட்டோட மண் வளம் எவ்வளவு முக்கியம். ஆமா. மண் வளத்தை பாதுகாக்கிறோம் இல்லையா? இவங்க ஆமா. எல்லாம் நம்ம நாட்டோட மனித வளம். எந்த நிச்சயமா. நாட்டுல இருக்காங்களோ அந்த நாட்டோட மனித வளம். அவங்கள ஆமா. நம்ம பாதுகாக்காம நான் யார வச்சு நாடை நடத்த போறேன், ம். யார வச்சு இந்த நாடை வளர்க்க போறேன் ம். அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ம். என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்? வீட்டுக்குள்ள மட்டும், அந்த குழந்தையின் வாழ்க்கையில் மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ம். அது ஒரு உலகளாவிய பிரச்சனை. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சார்ந்த ஒரு பிரச்சனை. அவங்க நல்ல ஸ்கில்டு ஒர்க்கர்ஸா இருக்க மாட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்க மாட்டாங்க, குடும்பத்தை ஒழுங்கா நடத்த மாட்டாங்க. இவங்களை ம். வச்சு நாடு எப்படி நடத்துவீங்க? பெருசா யோசிச்சு பார்த்தா இது ம். ஒரு நம்ம நாடு சார்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு தான் நான் பார்க்கணும். ம். வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லாமல் போறது, அந்த குழந்தை வந்து வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பது, ம். கல்யாணமானா கல்யாண வாழ்க்கையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போவது, இதெல்லாம் நடக்கும். ம். ஆனா ஒரு ஓவராலா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனையாகத்தான் இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்லையா, 80 விழுக்காடு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. அடிச்சு சொல்ல இந்தியாவுல இப்ப குறைஞ்சிருக்கு. அப்படியா? ஏன்னா அவ்வளவு அவேர்னஸ் இங்க இருக்கிற படிப்புகளும் இன்னும் அவ்வளவு எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே இன்னும் டேபும் போன்லயும் தான் அசைன்மெண்ட்ஸும் படிப்பும் கொடுக்குறாங்களா? ஆனா கொரோனா காலகட்டத்துல அப்படி இருந்தது. ம். அதன் பிறகு ஸ்கூல்ஸும் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டாங்க. இல்ல, ம். இது சரி வராது, இவங்களை படிக்க ம். வைக்கணும். ஆனா இங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் முடிச்சிட்டு பிள்ளைங்க டியூஷன் போகும், இல்ல ஏதாவது ஆமா. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கிளாஸஸ்க்கு போவாங்க. அதுல அவங்க ஆக்கியபைட், ம். பெரும்பாலான குழந்தைகள் ஆக்கியபைட் ஆயிடுறாங்க. ஏன்னா அம்மா அப்பா வந்து அந்த 8 வயது 9 வயசுல இந்த குழந்தைட்டு வித்தியாசத்தை பார்க்கும்போது, ஐயோ இந்த குழந்தைக்கு இது பிரச்சனையா வருது, அதை நம்ம மாத்திப்போம் அப்படின்னு நினைச்சு மாத்திக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ம். ஊர்ல வந்து இந்த ஃப்ரெண்ட்லி பேரண்டிங் ஆமா. அப்படிங்கிறது இங்க நடக்கிறது கிடையாது, இன்னும் கிடையாது. அப்படிதான் நான் சொல்லணும். ரொம்ப ம். சில பேர் தான் ஃப்ரெண்ட்லி பேரண்டிங் பண்றது. இன்னும் ம். பல பேர் இங்க நம்ம வீட்ல இதுதான் ரூல்ஸ், நம்ம இப்படித்தான் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லித்தான் பிள்ளைகள் வளர்க்குறாங்க. ஆனா வெளிநாடுகள்ல பாத்தீங்கன்னா ம். ஜென்டில் பேரண்டிங், ஆமா. ஃப்ரெண்ட்லி பேரண்ட், குழந்தைய வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். குழந்தை ஆமா. தரையில உருண்டு அடம் பிடிச்சதுன்னா, வாட் டு யூ ஃபீல்மா? ஏன் உனக்கு என்ன ஃபீல் ஆகுது? ஏன் நீ இப்படி ம். பண்ற? ஐயா அந்த குழந்தைக்கு மூளையே வளரல, அது ம். தேவையில்லாதது கேட்டு அடம் பிடிக்கத்தான் செய்யும். ம். பேரண்ட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி அ பேரண்ட். இங்க ம். எல்லா பேரண்ட்டும் ஃப்ரெண்ட் ஆகுறதா இங்க பிரச்சனை. நீங்க ம். ஃப்ரெண்ட் ஆகுங்க, அது எந்த வயசுல ஃப்ரெண்ட் ஆகணுமோ, எந்த வயசுல ம். ஒரு ஃப்ரெண்ட போல பேசணுமோ அந்த வயசுல நீங்க ஃப்ரெண்ட போல பேசுங்க. ஆனா குழந்தைக்கு தாயும் தேவை, தகப்பனும் தேவை, ஃப்ரெண்ட்ஸ் ம். மத்தவங்க இருக்காங்க. இங்க அம்மாவும் அப்பாவும் ஃப்ரெண்டோட வேலையை செஞ்சு நான் ஃப்ரெண்டுன்னு, அப்ப யாரு அம்மா அப்பாவோட வேலையை செய்யறது? யாரு சரி தவறு இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது ம். அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நிச்சயமா. அம்மா அப்பா ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவோட வேலையை பார்க்கணும். ஓவர் ம். ஃப்ரெண்ட்லி பேரண்டிங், டூ மச் ஆஃப் ஜென்டில் பேரண்டிங் வில் நாட் ஒர்க். ம். வீட்ல வந்து தெளிவான கிரவுண்ட் ரூல்ஸ். எதுக்காக இந்த ரூல்ஸ நம்ம வீட்ல வச்சிருக்கிறோம்? அது யாருக்கு நன்மை கொடுக்கும்? இந்த ரூல்ஸ பிரேக் பண்ணா கான்சிக்வன்சஸ் என்ன? நான் ம். வந்து குழந்தைகளை போட்டு அடிக்கவோ திட்டவோ பெல்ட்டால அடிக்கவோ சொல்லல. அது ம். வேலை செய்யாது. அது ம். அது வேலை செய்யாது. ஆனா இந்த வீட்ல நம்ம இத செய்வோம், இத நம்ம ம். செய்ய மாட்டோம். வீட்ல நம்ம வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிட மாட்டோம்னா குழந்தைக்கும் பொருந்தும், பெரியவர்களுக்கும் பொருந்தும். ம். அப்பா வந்து டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாரு, நீ பண்ணாதன்னா எப்படி அந்த குழந்தை சொல்றதை கேட்கும்? ம். குழந்தைகள்ட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ முதல்ல நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இப்ப பேரண்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு, குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு இருக்கு. நிச்சயமா ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அதாவது கண்டிப்பான பேரண்டிங்ன்ற கன்செப்ட் வந்து வெளியூர்ல வந்து நம்ம சமூகத்துல உள்ளவங்கள கூட ரொம்ப குறைஞ்சுக்கிட்டு தான் வருது. அது எப்படியான விளைவுகளை ஏற்படுத்தும்ன்றது காலப்போக்கில் தான் தெரியும். உங்ககிட்ட இன்னும் ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இளைய தலைமுறையோட ரொம்ப ஈடுபாடு கொண்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க, காலேஜஸ்ல யூனிவர்சிட்டிஸ்ல எல்லாம் பண்றீங்க. இன்னைக்கு இருக்கிற தலைமுறை உங்களுக்கு எப்படியான நம்பிக்கையை தருது, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறதா? இந்த தலைமுறையை பற்றி சொல்லுங்களேன். அவங்க ஜெனட்டிக்லயே ரொம்ப பிரில்லியண்டா இருக்காங்க. ம். நான் 21 வயதுல கற்றுக்கொண்ட டெக்னாலஜி அவங்களுக்கு 10 வயதிலேயே தெரியும். ம். ஆமா. எந்த அளவுக்கு டெக்னாலஜியை ஃபாஸ்டா லேர்ன் பண்றாங்களோ நெகட்டிவ் விஷயங்களையும் அதே அளவு ஃபாஸ்டா லேர்ன் பண்றாங்க. ஆமா. அப்ப அவங்களுக்கு நம்ம என்னத்தை காட்டி வளர்க்குறோம், என்ன எக்ஸ்போஷர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம். அவங்க எல்லாம் நல்ல ரிசோர்சஸ்,
நல்லபடியா அவங்கள வளர்த்து நல்லபடியா யூட்டிலைஸ் பண்ணா 3 மடங்கு ஒரு நாடு நல்லா வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற குழந்தைகள் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள். என்னை பொறுத்தவரை ஐயா, குழந்தைகள் தவறுகள் செய்வது கிடையாது, என்னைக்குமே கிடையாது. ஒரு குழந்தை நினைக்குமா நான் வீணா போகணும், நான் வேஸ்டா போகணும், நான் ஃபெயில் ஆகணும்? எல்லா குழந்தையும் நல்லா தான் படிக்கணும்னு நினைக்குது. ஆனா என்ன பண்றது, இந்த அதிகமான ஸ்கிரீன் டைம், ராங்கான பேரண்டிங், வீட்டுல இருக்கக்கூடிய சண்டைகள், இதெல்லாமே அந்த குழந்தையோட மனசை பாதிக்கும் போது படிக்கிறது ஞாபகத்துல இல்ல, ஃப்ரெண்ட்ஸோட சண்டை, இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. வீட்டுல இருக்கிற பெரியவர்களும் பள்ளிக்கூடங்களும் இந்த அரசும் கண்டிப்பாக பொறுப்பேற்க வேண்டும். என் குழந்தைகளை நான் நல்லா வளர்த்தேன்னா நல்லா இருப்பேன் சார். நான் வந்து டீச்சும் பண்ணுவேன். ஐ எம் வெரி ஸ்ட்ரிக்ட் டீச்சர். ஆனா எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். ஏன் நான் அது அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கேங்கிறத குழந்தைகளுக்கு ஒரு வாட்டியும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கான வாய்ப்புகளை கொடுப்பேன், அவங்களுக்கான நல்லா பண்ணாங்கன்னா பரிசுகளை கொடுப்பேன். இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு நல்ல டீச்சருக்கு அழகு இல்லையா? அந்த மாதிரியான நல்ல டீச்சர்ஸும் நல்ல பேரண்ட்ஸும் குழந்தைகளுக்கு கிடைக்கும் போது நம்மளோட எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லா தான் இருக்கு. ஐயோ என் நாடு எங்க போகுது, இந்த பிள்ளைல நினைச்சா எனக்கு பயமா இருக்கு. ஒரு பக்கம் இருக்கு அந்த பயம்ன்றதை விட ஆதங்கமும் கோபமும் பெற்றோர்கள் மேலதான் எனக்கு அதிகமா இருக்கு. இவ்வளவு நல்ல குழந்தைகள் இன்னைக்கு நமக்கு கிடைக்கும் போது அவர்களை நல்லபடியா வளர்த்தா என் நாடு வீடு எல்லாமே நல்லா இருக்கும். அவங்களை வீணடிச்சுட்டு அப்புறம் அவங்களையே குறை சொல்லிட்டு ஒரு கவுன்சிலர்கிட்ட வரும்போது நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட வருவாங்க. என் குழந்தை வந்து இப்ப சமீபத்துல இந்த ஒரு கேஸ்ல 16 வயசு பொண்ணு அம்மாவோட மண்டையா அடிச்சு உடைச்சிட்டான் பாட்டிலால. ஏன்னா போனை பிடுங்கி இருக்கு அந்த அம்மா. அப்ப அதனால அப்ப அவங்க ஏமா பிடுங்குனீங்கன்னு கேட்டா, இல்ல மேடம் அவ 12 மணி நேரம் போனை யூஸ் பண்ணிட்டே இருக்கா. நான் என்ன கேட்டேன், திடீர்னு ஒரு நாள் 12 மணி நேரம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா? இல்ல, எப்பத்துல இருந்து 6 வயசுல இருந்து அவ அப்படிதான் மேடம். அப்ப நீங்க என்ன பண்றீங்க 10 வருஷமா? 10 வருஷமா அந்த குழந்தையோட மூளை என்னத்துக்கு ஆயிருக்கும்? அது எப்படி நார்மலா இருக்கும்? அது இப்படித்தான் பண்ணும். அப்ப நீங்க ஆரம்பத்திலேயே செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாம அவ ஒரு மோசமான கேரக்டர் கெட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம குழந்தையில நம்மளே குறை சொல்ல முடியுமா? எங்க தவறு இருக்கு, நம்ம கிட்ட தவறு இருக்குன்றது நமக்கு புரிஞ்சுதுன்னா நம்மளால குழந்தைகளை ஹெல்ப் பண்ண முடியும். இன்னும் சார் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து குழந்தைகள்கிட்ட வந்து அட்டென்ஷன் ப்ராப்ளம் இருக்கு, உங்க குழந்தை கிளாஸ்ல கவனிக்க மாட்டேங்கிறான், நீங்க கொஞ்சம் ஒரு கவுன்சிலர்கிட்ட கூட்டிட்டு போங்களேன்னு சொன்னா வரைஞ்சு கட்டிட்டு போய் சண்டை போடுற பேரண்ட்ஸை தான் பாக்குறோம். என் பிள்ளைய பைத்தியம் சொல்றதுக்கான அவனை ஸ்கூலுக்கு அனுப்புறேன். ஒரு பிரச்சனை இருக்கிறனால தானே அவங்க சொல்றாங்க. நீங்க டினை பண்ண நீங்க உங்க பிள்ளைய கெடுத்து குட்டிச்சவராக்குறீங்க. இப்ப வீட்டுல வந்து தாத்தா பாட்டிட்டு குழந்தைய விட்டுட்டு போறாங்கன்னா, இப்ப வேலைக்கு போயிட்டு அந்த அம்மா வரும்போது அந்த பாட்டி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சொல்ற பேச்சே கேக்குறான் இல்ல, எந்த நேரம் டிவியவே பாத்துக்கிட்டு இருக்கான், நீ கொஞ்சம் சொல்லேன்னா, அம்மா விட, அவனுக்கு அதானே இப்ப எல்லா பிள்ளைகளும் அதானே பண்ணுது, அவன் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா அப்புறம் யாரு பிரச்சனை? பெரியவர்கள் சொல்றத கொஞ்சம் கேட்கணும் இல்லையா? சில வீடுகள்ல அப்படியே ஆப்போசிட், உல்டா அம்மா அப்பாவும் ரூல்ஸ் போடுறாங்க, தாத்தாவை பாட்டியும் செல்லம் கொடுத்து கெடுக்குறாங்க. ஏன் நீ பாக்காத வீடியோவா, நீ பாக்காத கேமா, என் பேரன் பாத்துட்டு போட்டுமேனா? அந்த காலத்துல இருந்த கேம் வேற, அது இந்த அளவுக்கு அடிக்ஷனா கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது வேற, அது புரியணும். நிச்சயமா நீங்க ரொம்ப பயனுள்ள கருத்துக்களை சொல்லி இருக்குங்க. நீங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இலங்கையிலும் தமிழர் பகுதிகளில் அண்மை காலமாக ரொம்ப ஈடுபாட்டோட செயற்பட்டு இருக்கிறீங்க. இலங்கை தமிழர்கள் உங்களுக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களான ஒரு அபிப்பிராயத்தை கூட நீங்க பல சந்தர்ப்பங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறீங்க. உங்களுடைய இலங்கை தமிழருடனான அனுபவங்களை பற்றி சொல்லுங்களேன். எப்படி போய் வருகின்றீர்கள்? நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சில டயஸ்போரா என்ஜிஓஸ் வந்து என்ன அணுகினாங்க. நீங்க தமிழ்நாட்டுல செய்துட்டு இருக்கிற இந்த வேலையை வந்து எங்களோட யாழ்ப்பாணத்திலயும் வந்து கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. அங்க இந்தியாவில இருந்து அவ்வளவு ஸ்பீக்கர் ஸ்கூல்ஸுக்கு போய் பேசுறதுக்கு பெர்மிஷன் கிடைக்காது. ஏன்னா அது ஒரு வார் ஹிட் பிளேஸ் இல்லையா? குழந்தைகளை வந்து பாதிக்கக்கூடிய விஷயங்களை சொல்லக்கூடாது அப்படிங்கறனால. அப்போ முதல் முறையா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 நாட்கள் அங்க இருந்தேன். 15 நாட்கள் அங்க இருந்து பல பள்ளிகள் கல்லூரிகள்ல வந்து போய் என்னோட டாக்கு கொடுத்தேன். நிறைய இன்டர்வியூஸ் டான் டிவில, ஐபிசி தமிழ்ல நிறைய சேனல்ஸ்ல வந்து இன்டர்வியூஸ் கொடுத்தேன். அது வந்து மிக
பிரபல்யமாக மக்கள் மனதுல போய் ரீச் ஆனிச்சு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து பேசினதுல இருந்து எங்க வீட்டுல டிவி டைம் குறைஞ்சிருச்சு, நாங்க படிக்கிறோம், நாங்க வந்து போதை பழக்கத்துக்கு போறது கிடையாது, இப்ப வேணான்னு சொல்ல எனக்கு தெரியும், நான் ஐ ஹவ் லேர்ன் டு சே நோ அப்படின்னு சொன்ன குழந்தைகள் வந்து ஏராளம். அதை தொடர்ந்து நிறைய பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அங்க யாழ்ப்பாணத்துல வந்து நார்தர்ன் யூனி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரைவேட் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூஷன், ஸ்ரீலங்கால இருக்கிற கொலம்புல இருக்கிற SLIIT-யோட ஜெஃப்னா கேம்பஸ். அதுல வந்து அந்த குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்புகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும், ட்ரைனிங்ஸ் செய்து கொடுக்கறதுக்கும், இங்க இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸோட பார்ட்னர்ஷிப் செய்து அவங்களுக்கு இன்னும் நிறைய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம். சமீபத்துல கூட அங்க வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடா ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல நார்தர்ன் யூனி சாட் அப்படின்னு ஒரு சேட்டலைட் குழந்தைகளாகவே நார்தர்ன் யூனில இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இந்தியாவில இருக்கக்கூடிய சில ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு சேட்டலைட் பில்ட் பண்றாங்க. வர்ற டிசம்பர் மாசமோ இல்ல ஜனவரி மாசமோ அது இங்க ஸ்ரீஹரிகோட்டா இஸ்ரோல இருந்து லான்ச் ஆக போகுது. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பில்ட் சேட்டலைட். மேல போகும், சிக்னல் கொடுக்கும், சிக்னல் ரிசீவ் ஆகும், ஹலோ அப்படின்னு ஒரு சிக்னல், அவ்வளவுதான். இது எந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண போகுது, இந்த நாடும் அந்த நாடும், இந்த நாடு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது, இது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். நம்ம யாழ்ப்பாணத்திலே இருந்தாலும் பெரிய பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்படணும் ஐயா. எதுக்குமே ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சா தானே அதை கனவா கூட காண முடியும், தெரியாத விஷயங்களை கனவு கூட காண முடியாது. அப்ப இந்த விஷயங்கள் பத்தி எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்றதையும் நான் வந்து அங்க வேலையா செய்துட்டு இருக்கிறேன். இப்ப சமீபத்துல இந்தியன் ஹை கமிஷனோடையும் அங்க இருக்கிற பள்ளி கல்வித்துறையோடையும் சேர்ந்து கவர்னர் ஐயா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு, GA சார் வந்தாங்க, அவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 800 டீச்சர்ஸுக்கு வந்து பாடம் எடுத்தோம், ஒரு பேனல் டிஸ்கஷன் செய்தோம். அது வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நான் ஒரு குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பேசினா அவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். 800 ஆசிரியர்கள் கிட்ட பேசினா அது இன்னும் ஒரு ஆசிரியரும் இன்னொரு 100-150 குழந்தைகள்கிட்ட போய் அந்த விஷயத்த போய் சேர்ப்பாங்க. சோ அப்படி ஒரு நல்ல பேனல் டிஸ்கஷன் யூனிவர்சிட்டி ஆஃப் ஜெஃப்னா, வவுனியா, எல்லா இடத்துல இருந்தும் டீச்சர்ஸும் பார்ட்டிசிபென்ட்ஸும் வந்தாங்க. சோ அப்படி ஒரு செமினாரை வந்து சமீபத்துல என்னோட ட்ரஸ்ட் வந்து அங்க இலங்கையில நடத்தியது. நிச்சயமாக ரொம்ப சிறப்பாக பல விடயங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். தமிழ்நாட்டுக்கும் இலங்கை தமிழ் மக்களுக்குமான தொடர்பு காலாதி காலமாக, இலங்கையிலே முன்னர் இருந்த ஒரு அமைச்சர் செல்லைய ராசதுரை என்று அவர் சொல்லுவார், இந்த நீலக்கடல் நம்மை பிரித்தாலும் தமிழகத்திலே வீசுகின்ற தென்றல் ஈழத்திலே எங்களை கூட கொஞ்சம் தாலாட்டும் என்று. அந்த வகையிலே நீங்கள் ஈழத்து தமிழ் மக்களோடு, இலங்கை வாழ் தமிழ் மக்களோடு தொடர்புகளை, அந்த யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வு, அடுத்த தலைமுறையினுடைய மேன்மைக்கு உங்களுடைய பங்களிப்பை வழங்கி கொண்டிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இறுதியாக உங்களுடைய கனவு, உங்களை பற்றி, உங்களுடைய லட்சியம் இந்த இளைய சமுதாயம் தொடர்பில் எப்படியாக என்று சொல்லி இந்த சபையை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன், சொல்லுங்கள். உண்மையாவே இப்போ நான் போய் எத்தனை பேரை ரீச் பண்ணி இதை பேச முடியுதுங்கிறது ரொம்ப லிமிட்டட். இப்ப சோசியல் மீடியா என் கையில இருக்கு, அப்பயும் நான் சோசியல் மீடியா மூலமா செய்யக்கூடிய வேலைகள் தான் அதிகம். எனக்கு உண்மையாவே ஒரு நல்ல இயக்கத்தை நான் ஆரம்பிக்க வேண்டும், அந்த இயக்கத்தில் இளைஞர்களும் குழந்தைகளும் இருக்க வேண்டும். நான் செய்யக்கூடிய வேலைகளை வந்து அவங்க எடுத்து இன்னும் அவர்களோட நண்பர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும். இந்த இளைய தலைமுறையை வந்து நான் கண்டிப்பா எம்பவர் பண்ணணும். தமிழ் குழந்தைகள் ஸ்பெஷலா அவங்களை நான் எம்பவர் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமா ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். உங்களுடைய பணிகள் இந்த தமிழ் பேசும் மக்கள் இலங்கை, இந்தியா மட்டுமல்லாது பிற தேசங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கூட சென்றடைய வேண்டும். காலம் அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று நல் வாழ்த்துக்களை சொல்லி இன்றைய செவியில் நேரம் எடுத்து கலந்து கொண்டமைக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகின்றோம். வணக்கம். இந்த அழகான வாய்ப்புக்கும் உங்களோட வாழ்த்துகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி.